அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம சேனலில் டிஃப்ரெண்ட்டான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்நாக்ஸ் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அதே மாதிரி நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இது ஒரு டீ டைம் ஸ்நாக்ஸ்ன்னு கூட சொல்லலாம். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் மறக்காமல் இந்த ஸ்நாக்ஸை செஞ்சு பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இந்த ரெசிபிக்கு 2 உருளைக்கிழங்கை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் கிட்ட வெங்காயம், 1 பச்சை மிளகா, 3 டேபிள் ஸ்பூன் கிட்ட அரிசி மாவு, 1/4 டீஸ்பூன் மிக்சடு ஹெர்ப், 1/2 டீஸ்பூன் பெப்பர், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு. இப்போ ஒரு பவுலில் நம்ம வேக வச்சு எடுத்த உருளைக்கிழங்கை சேர்த்துக்கோங்க. இந்த உருளைக்கிழங்கை நல்லா நம்ம ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். இப்போ இதோட நம்ம கட் பண்ணி வச்ச பச்சை மிளகா, அதுக்கப்புறம் வெங்காயம், கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. அதை விட மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் மிக்சடு ஹெர்ப் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்கோங்க. இது சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த அரிசி மாவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக அரிசி மாவு சேருங்க. அரிசி மாவு சேர்த்தா தான் நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணக்குள்ள இந்த பொட்டேட்டோ பிரியாமல் இருக்கும். அதனால் கண்டிப்பாக அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. இதை சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த ரெசிபிக்கு கோட்டிங் மேகியில் தான் செய்ய போகிறோம். மேகி ஒரு பாக்கெட்டை நல்லா க்ரஷ் பண்ணிக்கோங்க. இந்த மேகியில் செய்கிறதுனால இந்த ஸ்நாக்ஸ் சாப்பிடக்குள்ள நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். இப்போ நம்ம ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 1/4 கப்பு கிட்ட மைதா மாவு சேர்த்துக்கோங்க. இதோட நம்ம மேகி மசாலா ஒரு பாக்கெட் சேர்த்துங்க. சேர்த்து 1/4 கப்பு வாட்டர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்புனா தேவையில்லை. இந்த மேகி மசாலாலே நம்மளுக்கு தேவையான அளவு உப்பு இருக்கும். கட்டினா இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கையில் லைட்டாக ஆயில் தேய்ச்சிக்கோங்க. தேய்ச்சிட்டு நம்ம ஏற்கனவே பொட்டேட்டோ ரெடி பண்ணி வச்சதை இதே மாதிரி நல்லா உருட்டி எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேண்டாலும் உருட்டி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி நம்ம எல்லா பொட்டேட்டோவையும் இதே மாதிரி ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். ரோல் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம ஏற்கனவே அந்த மைதா மாவில் ரெடி அதில் லைட்டாக டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. டிப் பண்ணிவிட்டு இந்த மேகிலையும் லைட்டாக கோட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பொட்டேட்டோவில் எல்லா சைடும் இந்த மேகி படுற மாதிரி நல்லா ப்ரெஸ் கொடுத்து அமுக்கி கோட் பண்ணிவிடுங்க. இதே மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்ச எல்லா பொட்டேட்டோயும் கோட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ரெசிபி ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் மறக்காமல் செஞ்சு பாருங்கள்.
செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். கோட் பண்ணியாச்சு. இதை வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 15 மினிட்ஸ் வச்சு எடுத்துக்கலாம். அப்போ தான் செட் ஆகும். இப்போ நம்ம ஆயில் ஹீட் பண்ணிடலாம். மிதமான ஹீட்டில் நம்ம ஒவ்வொரு பொட்டேட்டோ ஃபிங்கரையும் பொரிச்சு எடுத்துடலாம். நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு எடுக்கிறதுனால ஆயில் வந்து அதிகமாக குடிக்காது, இன்னும் வந்து க்ரன்ச்சியாக இருக்கும். பொட்டேட்டோ ஃபிங்கர் எடுத்துடலாம். நல்ல கோல்டன் ப்ரௌன் வந்ததும் எடுங்க. அப்போ தான் நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். இதே மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்ச எல்லா ஃபிங்கரையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட மேகி பொட்டேட்டோ ஃபிங்கர் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் மறக்காமல் இந்த ரெசிபியை வந்து செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட்.